நாங்கள் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுட்டோம் அப்படின்னா எங்களுக்குள்ள என்னமோ இருக்கலாம். எங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வீட்டில் கேஸ் கொடுத்தாங்க. இவங்க வீட்டில் கேஸ் கொடுத்து என்ன எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரான் செஞ்சோம். என்ன குட்டிமா போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சி வச்சுட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து பிள்ளையை காணுன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் இந்த வயசில் நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா நான் சாக போகிற கண்டிஷனில் எனக்கு உயிர் கொடுத்தவங்க இவங்க மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன். அவ்வளோ கஷ்டத்தை இவங்களுக்கு நான் கொடுத்தேன். நீ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணியிருக்க, எதுக்கு குழந்தை பெற்ற, அந்த மாதிரி கேள்விலாம் கேட்கவே மாட்டீங்க. நான் அந்த கஷ்டத்தை சொன்னேன் அப்படின்னா. ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு நான் பிடிச்சவங்களுக்காண்டியும் சரி பிடிக்காதவங்களுக்காண்டியும் நான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுங்கன்னு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் பிடிக்காதவனுக்கு வந்து நீ உனக்கெல்லாம் எதுக்குடா குழந்தை, உனக்கு என்ன வயசாடா ஆச்சு, உனக்கு இந்த வயசுலேயே கல்யாணம் அப்படின்னு நிறைய பேர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் கூட அறிவில்லையாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்கிறேன், என்னமோ பண்ணுறோம். அது உங்களுக்கு தேவையா? எங்க வீடியோ பண்ணுறோமா, வீடியோ பண்ண பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா செவனேன்னு விட்டுருங்க. சரிங்களா? சும்மா போட்டுக்கிட்டு வந்து நாங்கள் ஒன்றும் என்னத்தை தான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரிய கிடையாது. இருந்தாலும் கண்டிப்பாக இதை நான் கண்டிப்பாக சொல்லி அவனுக்கான இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றுட்டோம் அப்படின்னா எங்களுக்குள்ள என்னமோ இருக்கலாம். எங்களுக்குள்ள என்ன சண்டை இருக்கலாம், எதனால் கல்யாணம் போடணும் அப்படிங்கிற ஒரு பர்சனலாகவே ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதையும் நான் வந்து ஷேர் பண்ணால் கூட அதுக்கும் யார் சொல்லுவீங்க? இங்கே பாருங்கள், நாங்கள் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு சின்ன வயசு தாங்க. நாங்கள் அதுக்குன்னு 30 வயசு 40 வயசுலாம் கிடையாது. எங்களுக்கு ஒரு சின்ன வயசு தான். சரிங்களா? நாங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தை வந்துட்டு அப்படின்னா எங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும். நிறைய பேர் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 16 வயசு 15 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து வயசு தேவை கிடையாது. வயசு அதுக்குன்னு சட்ட ரீதியாக வயசு இருக்கு. பையனுக்கு 21, பசங்களுக்கு பொண்ணுக்கு 18ன்னு. அதெல்லாம் நாங்கள் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வீட்டில் கேஸ் கொடுத்தாங்க. இவங்க வீட்டில் கேஸ் கொடுத்து என்ன எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரான் செஞ்சோம். என்ன குட்டிமா போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து இவங்க வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாங்க, எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாங்க. நீட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டா அப்படின்னா எங்களுக்கு வயசு இருக்குனால போலீஸ்காரங்க விடுவாங்க. இல்லாட்டா எங்களுக்கு போலீஸ்காரங்க பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நான் அப்படிலாம் சொல்லலை. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கு இவங்க வீட்டில் வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது நான் முதல்ல சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டில் கேஸ் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு போலீஸ்காரங்க வந்து கால் பண்ணி நாங்கள் வந்து அங்கே போய் கையெழுத்து, அவங்க வந்து தம்பி உங்கள் 2 வயசு இருக்குடா, நீங்கள் வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போயிருங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பிள்ளையை காணுன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களுக்கு வயசு இருக்கு போய் தான் போலீஸ்காரங்க விட்டாங்க. இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாங்க வயசு அதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வயசு இருக்குல்ல. நாங்கள் அந்த வயசுல தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்குன்னு சும்மா இந்த கேள்வி கேட்காதீங்க. சரிங்களா? எதுக்கு இந்த கேள்வியின் கேட்குங்க தயவு செஞ்சு. நாங்களும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுடலாம். அது இதை பார்த்தாலும் கேட்காம இருப்பேன்னு நினச்சேன். எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குங்க. நான் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த வயசில் நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா நான் இன்னேரத்துக்கு இங்கே இருக்கணும் இல்லையோ. ஏன்னா அந்த நிலைமை எனக்கு இருந்துச்சு. சுச்சுவேஷன் உண்மைக்கு இருந்துச்சு. நான் சாக போகிற கண்டிஷனில் எனக்கு உயிர் கொடுத்தவங்க இவங்க மட்டும்தான். நான் வந்து உண்மை இதை வந்து நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். எனக்கே பொறுமை வந்து தாங்கலை. சரி இது கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வந்து செத்து போகிற கண்டிஷனில் இருந்தேன். எனக்கு உயிர் கொடுத்ததே என்னோட குட்டிமை மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவித்தேன். அவ்வளோ கஷ்டத்தை இவங்களுக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா நான் அதெல்லாம் பெரிய கஷ்டம். அதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சத்தியமாக நீங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிடுவீங்க. ஏன்னா நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறோம் அப்படின்னால வீடியோவில் வந்து எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியாது. நாங்கள் வந்து எங்களுடைய கஷ்டத்தையும் தாண்டி தான் சந்தோஷமாக கூட கொடுப்போம். ஏன்னா அது வந்து ஒரு வீடியோனா ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கும் அப்படின்னா அந்த வீடியோவில் ஒரு சாங் எடுக்கும் அப்படின்னா அந்த சாங்கை நடிச்சு தான் ஆகணும். நாங்கள் அந்த சாங்காக பண்ணால் தான் ஒரு சாங்காக இருக்க முடியும். சும்மா சாங்கன்னு பண்ணால் அது சாங் ஆகாது. அது நல்லா பசங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அதெல்லாம் அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா சத்தியமாக நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணவே மாட்டீங்க. நீ சின்ன வயசுல கல்யாணம் பண்ணியிருக்க, எதுக்கு குழந்தை பெற்ற, அந்த மாதிரி கேள்விலாம் கேட்கவே மாட்டீங்க. நான் அந்த கஷ்டத்தை சொன்னேன் அப்படின்னா சரி நான் சொல்லக்கூடாது, சொன்னால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் இன்னும் வரைக்கும் சொல்லாமல் இருக்கேன். நான் சொன்னால் என் குட்டி மேலே கோபப்பட மாட்டாங்க. ஏன் கோபப்படுவேம்மா? ஏன்னா என் குட்டிமாக்கு எல்லாமே தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்ன குட்டிமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னால் என் குட்டிமா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். நான் அதை சொன்னேன் அப்படின்னா எங்கள் 2 கஷ்டமே கிடையாது. அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஃபேமிலி எனக்கு பிடிச்ச ஃபேமிலி வந்து 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயம் நான் கொண்டு போனது கிடையாது. ஏன்னா நான் லவ் ஸ்டோரியிலலாம் சொல்லியிருப்பேன். லவ் ஸ்டோரியில் வந்து இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். என்ன குட்டிமா அந்த விஷயத்தை நான் வந்து மறைச்சி உங்கள்கிட்ட வந்து லவ் ஸ்டோரி அதுக்கப்புறம் டாபிக் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்.
ஏன்னா ஒரு விஷயத்த நான் சொல்ல முடுக்க அப்படின்னா அதை நிறைய பேர் சொல்ல வைக்கிறதுக்காண்டியே இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க போல. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்களை மாதிரி நிறைய பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாருக்குமே இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அந்த ஆசையில கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு இப்படி ஆயிருக்கும், அதனால கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டினா வேணுனே வா எனக்கு இந்த வயசு தான் அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் யாருமே கிடையாது. அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், அதனால கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சும்மா போட்டுக்கிட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுறீங்களே, நாளை பின்ன உங்கள் வீட்லேயும் நடக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ உங்கள் தங்கச்சியோ உங்கள் அக்காவோ யாரும் பண்ணிட்டு போகலாம். அப்போ தெரியும் இந்த மாதிரி விஷயம் எதுக்காண்டி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு எல்லாத்தையும் இந்த வயசில் பண்ணுங்கன்னு சொல்லலப்பா. அதுக்கும் சொல்லுவீங்க. நான் வந்து நான் எதுக்கு பண்ணேன், நான் எதுக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிறங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? அது ஏங்க புரிஞ்சிட முடிக்குங்க. சும்மா இந்த பேட் கமெண்ட் மறக்காம அதுக்கும் தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பேட் கமெண்ட் அடிக்கிங்களே நீ கொஞ்சம். நான் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட அறிவு இருக்க மாட்டேங்குது. இல்லை பேட் கமெண்ட் நீ பச்சை அடிக்கலை. இல்லை உங்கள் வீட்டில் உன்னை பெற்ற உங்கள் அம்மா தானே. நீ பேட் கமெண்ட் டைப் பண்ணும்போது உங்கள் அம்மா நினைப்பியால? உங்கள் அம்மாவை இப்படி கெட்டத்தை போடுவியா? உங்கள் அக்காவை கெட்டத்தை போடுவியா? இல்லை உங்கள் தங்கச்சி கெட்டத்தை போடுவியா? உன் தங்கச்சியை உங்கள் அம்மாவை அடுத்தவங்க கெட்டத்தை போட்டு உனக்கு எப்படி இருக்கும்? சுரன் ஏறும்ல. இல்லை நீ பண்ணுறதெல்லாம் உனக்கு கடைசியில் வரும். நீ இந்த பேட் கமெண்ட் அடிச்சுட்டே இருப்ப. எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. நாங்கள் கமெண்டே பார்க்க மாட்டோம். வேஸ்ட்டு. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தர் அடிப்பான் தெரியுமா? நல்லா அடிப்பான். அப்போ உனக்கு தெரியும். சரியா? இல்லை கொஞ்சம் கூட நம்மளை பிடிச்ச ஃபேமிலிக்காண்டி நம்ம பிடிச்ச ஃபேமிலி நீங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். இப்பெல்லாம் இருக்காங்கங்காடி உங்களை அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட அறிய வேண்டாமா? இல்லை நான் இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணேன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? எங்களுக்கு பர்சனலாக பிரச்சனை இருக்குது. நான் வந்து சாக போகிற கண்டிஷனில் இருந்தேன். என்னோடய குட்டியமாக காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா சத்தியமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் எதுக்காண்டி கல்யாணம் பண்ணேன், நான் எதுக்கு சாவர நிலைமைக்கு போனேன், என்னோடய குட்டியமாக கல்யாணம் பண்ணி நான் எதுக்கு நல்லா இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேங்க, என் குட்டியமாக கல்யாணம் பண்ணனால தான் நான் இவ்வளோ நல்லா இருக்கேன். அப்படிலாம் சொல்லாது. அது உண்மைதான். ஏன்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த ஒரு சேனல் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் எல்லாம் நினைக்கிங்க என்னடா யூடியூப்பில் யூடியூப் சம்பாதி நினச்சிட்டு இருக்கீங்க. யூடியூப்லலாம் நாங்கள் வீடியோ பண்ணும்போது எங்களுக்கு சம்பாதிக்க ஒரு இதே தெரியாது. யூடியூப்லலாம் காசு வருமானே எங்களுக்கு தெரியாது. ஏங்க எனக்கு யூடியூப்லன்னா வேறு எதுவுமே தொழில் தெரியாதாங்க. நான் நினச்சா என்னங்க அதெல்லாம் சும்மா. நாங்கள் யூடியூப்பை வந்து எதுக்காண்டி இன்னும் வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பெரிய ட்ரீம். என் குட்டிமாக்கு இருக்கல எனக்கு பெரிய ட்ரீமே இருக்குது. என் குட்டிமாட்ட சொல்லிட்டே இருப்பேன்மா நான் எப்படியாட்டும் சினி ஃபீல்டுக்குள்ளே பேரணுமா, எனக்கு ரொம்ப ஆசைமா, நடிப்பு மேலே ரொம்ப ஆசைமான்னு சொல்லி நான் என் குட்டிமாட்ட சொல்லிட்டே இருப்பேன். நான் என் குட்டிமா வீடியோ கொண்டு வரேன்னு இதே கிடையாது. நான் என் குட்டிமாட்ட கல்யாணம் முடிச்சுட்டு என் குட்டிமாட்ட கேட்டேன், குட்டிமா நீ வீடியோ பண்ணுறியாமான்னு கேட்டேன். இவன் என்ன சொன்னா அப்படின்னா, இல்லைம்மா எனக்கு பண்ண மாட்டேம்மா முடியாதுன்னா என் குட்டிமா வந்து பண்ண சொல்லியிருக்கவே மாட்டேன். இல்லைம்மா நீ சொல்லி கூட ட்ரை பண்ணுறேன்னாங்க. நான் சொல்லி தான் கொடுத்தேன். அப்போல்லாம் ஒழுங்கா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து படிப்படியாக தான் போக முடியும். அதே மாதிரி குட்டிமா வந்து படிப்படியாக பழகிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா பண்ணுறாங்க. அது எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோக்காண்டின்னு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கல. நாங்கள் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படிங்காண்டி இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ பையன் பிறந்ததுனால எங்களால் ஒழுங்காக வீடியோ கொடுக்க முடியல. சரி கண்டென்ட் நம்ம ஃபேமிலிக்கு வந்து டெய்லி கொடுத்துருக்காண்டி தான் நான் வந்து சும்மா ஏதாவது ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்னை குட்டியமாக கல்யாணம் பண்ணதுனால நீ வீடியோ போட்டு சம்பாதிக்க அப்படிங்க. நீங்கள் அடுத்த கன்சியூவ் இருக்கனால வீடியோ போட்டு சம்பாதிக்கங்க. குழந்தை பற்றி எங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லைங்க. நிறைய பேர் நாங்கள் வந்து எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கனால வந்து எங்களுக்கு வந்து வேறு எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் புரிஞ்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலை நீங்கள் வந்து பிடிச்சி பண்ணால் அது வந்து உங்களுக்கு தொழில் மாதிரி வேலை மாதிரி கஷ்டம் மாதிரி இருக்காது. அதே மாதிரி நாங்கள் இந்த தொழிலை வந்து பிடிச்சி பண்ணுறோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை, பெரிய ட்ரீம். அதனால் பண்ணுறதுனால எங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நீ வந்து ரொம்ப இந்த பொறாமையிலே பேசுகிற டீம். பொறாமப்படாத, ஒருத்த மேலே பொறாமப்படாத. அவனை மாதிரி அதுக்கப்புறம் வாழ்ந்து காட்டணுங்காண்டி நீ உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நீ ட்ரை பண்ணு. சரிங்களா? எனக்கு வந்து வயசு ரொம்பலாம் கிடையாது. நான் வந்து அட்வைஸ் பண்ண அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது. இதனால் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். நான் இந்த வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் இந்த வயசில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன். குடிமனை உன்னை வந்து சோகமாக வச்சுருக்கானா, உனக்கு என்ன இருக்கேன் ஏன் முன்னாடி நான் ஹாப்பியாக வச்சுருக்கேன். அதில் நான் கெத்த சொல்லுவேன். நான் சொல்கிறத என் பொண்டாட்டி சொல்லுவேன், குட்டிமனை உன்னை எவ்வளோ எப்படிமா வச்சுக்கிறேன். ஒரு குறைச்சலும் இல்லாமல் ஒரு பொண்டாட்டியை வந்து எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறோமோ அதோட டபுள் மடங்கு நல்லாவே பார்த்து போதும். இது போதும். புருஷனா ஒரு இதுக்கு எனக்கு இது போதும்.
நல்லா யோசிச்சு பேட் கம் அடிக்கிறவன் உன் பொண்டாடி நல்லா வச்சு பார்த்துக்கோ சரியா? இதுக்கு மேலே வந்து நான் உன்னை குத்தி காட்ட முடியும் சும்மா போட்டுக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச ஃபேம் நீங்கள் யாருமே தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. நிறைய டீம் இந்த மாதிரி பேசுகிறதுனால என்னால் வந்து சத்தியம் பொறுக்க முடியல. நான் இப்போ கூட ஒரு ஷார்ட்ஸை பார்த்தேன், அதில் கமாண்ட் வந்துச்சு. நான் மேக்ஸிமம் கமாண்ட் வந்து அவ்வளோ பார்க்கவே மாட்டேன், ஏன்னா அந்த பேட் கமாண்டனால நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன். வந்துச்சு நான் பார்த்தேன், உனக்கு என்னென்ன வயசாவது நீங்களே கல்யாணம் ஒரு குழந்தைய பற்றி அப்படின்னானுங்க. இல்லை கொஞ்சம் இல்லை அதே கேள்வி உங்கள் அம்மா உங்கள் அப்பாட்ட கேட்டுப்பார்ல. இல்லை நீனும் ஒரு பையன் தான்ல, நீனும் ஒரு பையன் இல்லாமல் நிறைய கேர்ள்ஸ் வேறு கேர்ள்ஸ் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களெல்லாம் என்னத்தை சொல்லன்னு தெரில. அதெல்லாம் சொல்லி வேஸ்ட். அவளை திருந்தா ஜென்மம், அவளை சோற தின்னா அறிய வரும். நம்மளுக்கு பிடிச்ச ஃபேமிலிக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவுமே யாருமே தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. நான் வந்து இதை எதுக்காண்டி நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில தற்கூரிகள் இருக்காங்க, அதனால இந்த இதை நான் ஷேர் பண்ண வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன்டா, நான் எதுக்காண்டி கல்யாணம் பண்ணேன், ஏன்னா நான் ஒன்றும் எனக்கு இந்த விஷயத்தில் கல்யாணம் பண்ணணும் இப்படி பண்ணணும் எனக்கு ஆசை கிடையாது. ஒரு சுச்சுவேஷனால நான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்னை என் குட்டியமாக காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரி சத்தியமாக இவங்களுக்கு பேட் கமெண்ட் அவங்களுக்கு சொல்கிறனாலே நம்ம பிடிச்ச ஃபேமிலி கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தில் மறைச்சிட்டேன். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நான் லவ் ஸ்டோரியில் இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. அவ்வளோதான். இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் அவ்வளோ திட்டிருப்பேன். அதனால் இந்த வீடியோ நம்ம சொன்னால் வந்து நல்லா இருக்காது. நான் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு மேலேயாட்டும் கொஞ்சம் மாட்டும் பேசாமல் இருங்கங்க, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த பேட் கமெண்ட் அடிக்கிற டீமு நம்ம நேரில் பார்த்தா அப்படின்னா, நான் ஒரு ஆளை நேரில் பார்த்து ஒரு ஐடியா வந்து நேரில் பார்த்தா, அந்த ஐடியில் உள்ள பையன் அப்படியே நம்மளை ஃபோட்டோ எடுத்து இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுவாங்களா நம்மளை, அதே மாதிரி ஒருத்தன் ஸ்டோரி போட்டிருக்கான். அவன் ஐடிக்குள்ளே செக் பண்ணி பார்க்க அவன் எனக்கு கமெண்ட் பண்ணியிருப்பான்ல, பேட் கமெண்ட் பண்ணியிருக்கான். அவன் நம்மளை நேரில் பார்த்தோன்னா பெரிய நினச்சி அப்போ நான் எதுக்கு வந்து பில்டப் பண்ணுறீங்க? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ முடிச்சுக்கிறேன் வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலையோ நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து நான் இது புரிய வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது முடிக்கலை. ஓகே பாய்.